இன்டர்ஸ்டெல்லர் இப்போ எல்லோரும் இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் படத்தோட டைரக்டர் அவ்வளோ பெரிய ஆளா? கண்டிப்பாங்க. இல்லைன்னா ஐடி பசங்க கிறிஸ்டோபர் நோலன் இங்கே கலைச்சிக்கு வராருன்னு ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? ப்ரெஸ்டீஜ், டார்க் நைட்டு, இன்செப்ஷன்னு தாறுமாறான படங்கள் நிறையா கொடுத்துருந்தாலும் நம்ம ஊர்லேயும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா இவர் தாங்க அந்த மொமெண்டோ படத்தோட டைரக்டரு. ஓகே, இப்போ இவரோட டார்க் நைட் டிசப்பாயின்மெண்ட்க்கு அப்புறமா வந்திருக்க இன்டர்ஸ்டெல்லர் படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம். இன்டர்ஸ்டெல்லர், பூமி கிட்டத்தட்ட அழிய போகுது. அதனால் மனிதர்கள் உயிர் வாழ புதியதாக ஒரு கிரகத்தை தேடி ஹீரோ மேற்கொள்கிற இன்டர்ஸ்டெல்லர் ட்ராவல் தான் இந்த படம். ஆஸ்கர் வின்னர் மேத்யூ மெக்கான்லி, ஆன் ஹெத்வே, ஜெசிகா சேஸ்டன், வழக்கம் போல் மைக்கேல் கேன், அவ்வளோ ஏன் நம்ம ஆர்த்தர் மிஷல் கூட நடிச்சிருக்க இந்த படத்தில் இன்னொரு சர்ப்ரைசிங் காஸ்டிங் கூட இருக்குது. ஆனால் மார்கன் ஃப்ரீமன் மட்டும் மிஸ்ஸிங். 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுற இந்த படத்தில் கதைக்கேற்ற அளவுக்கு எல்லோரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை கரெக்டாக ஷேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. இதில் R2C2 மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோபோட் கூட இருக்குது. சரி, படத்தை பற்றி மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு இந்த டைமில் இதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி படம் 2 hours 50 minutes லாங். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அங்கங்கே ஸ்லோவாக இருக்குது, மறுபடியும் ஃபாஸ்ட் ஆகுது, மறுபடியும் ஸ்லோவாக இருக்குது. இது ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சர் மூவினாலும் ஸ்பேஸ் அதிகமாக காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் நிறையா சீன்ஸ் ஸ்பேஸ் ஷிப்புக்கு உள்ளுக்குள்ளே தான் நடக்குது. அதையும் மீறி ஸ்பேஸை காமிச்சாலும் இவங்க ஸ்பேஸ் ஷிப்போட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காட்டுறதுனால ஸ்க்ரீனில் நம்மளால் விஷுவலாக அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியல. ஓகே, ஐமேக்ஸில் பார்த்தா தான் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இருக்கலாம். நான் ஐமேக்ஸில் பார்க்கலனாலும் சட்டிங் தேட்டரில் பார்த்தேன். ஆனாலும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஒருவேளை கிறிஸ்டோபர் நோலனுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் அவ்வளோ பிடிக்காதுன்றதுனால என்னவோ ஸ்பேஸ் ரிலேட்டடான சீன்ஸ் எல்லாம் அவ்வளோவா ஒரு வைக்கவே இல்லை. இப்போது படத்தோட பாசிட்டிவாக பார்க்கலாம். பாசிட்டிவ்னு சொல்கிறத விட கிறிஸ்டோபர் நோலன் படங்களுக்கே உண்டான விஷயங்களை பார்க்கலாம். ஹான்ஸ் சிம்மரோட மியூசிக். இவர் எப்படியெல்லாம் மியூசிக் போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு எங்கெல்லாம் மியூசிக் போடவே கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டவர். உதாரணத்துக்கு டார்க் நைட் படத்தில் ஒரு பயங்கரமான சேசிங் சீக்வன்ஸ் வரும். அப்போது பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணால் அந்த சீனோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக அந்த சீனை அப்படியே விட்டுருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் ராக்கெட் ஸ்பேஸுக்கு போன உடனே வந்துட்டு இருந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரே சைலன்ஸ் தான் ஸ்பேஸ் அப்படின்றதுனால. ஆனால் மேத்யூ மெக்கான்லே வார்ம் ஹோல்குள்ளே என்ட்ரு ஆகிற சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பிங்கான மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தார். அது ஆடியன்ஸை ரொம்பவே சீனோட அட்டாச் பண்ண வச்சுது. இப்போது கிறிஸ்டோபர் நோலன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். அதே தான் அவர் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஸ்பேஸ் சம்மந்தமான படம் அப்படின்ற உடனே எல்லோரையும் போல் ஸ்பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அப்படியே ஒரு கிராவிட்டி ரேஞ்சுக்கு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணாமல் அதில் இருக்க கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹியூமன் எமோஷன் எந்தளவு முக்கியம் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அப்பா மகள்ன்ற உறவு முறைக்கு ஏன் அவர் அவ்வளோ நேரம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் நமக்கு புரிய வரும். அதே டைமில் படத்தை ஃபுல்லாக செட்டு போட்டு தான் எடுத்திருக்காரு. மேக்ஸிமம் படத்தில் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு சீன் தான். அது படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு புழுதி புயல் மாதிரி ஒன்று வரும். அதை தவிர மீதி எல்லாமே ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. மர்ஃபீஸ் லா, பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, 5th dimension அப்படின்னு எக்கச்சக்கமான சயின்ஸ் மம்போ சம்பவம் வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எதையும் விட்டுறாமல் படத்துலேயே அவர் எல்லாத்தையும் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ சயின்ஸ் தெரிஞ்சு அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்த டாக்குமெண்ட்ரிஸோட லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். மேபி உங்களுக்கு அது பிடிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு படத்தை பற்றின புரிதல் இன்னுமே அதிகமாக ஏற்படும். ஏன்னா அவர் படத்தில் சொல்லாத சில பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரியான சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது மறைமுகமாக கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் என்னென்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கிளியராக புரியும். ஸோ ஜென்ரலாக கிறிஸ்டோபர் நோலனோட படம் அப்படின்னா படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒழுங்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது. படத்தை பார்த்து முடித்த அப்புறமா நம்ம மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும்.
அது இந்த படத்தில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஏன்னா இவர் மற்றவங்க மாதிரி டிஜிட்டல் கேமராவில் படத்தை எடுத்துகிட்டு சயின்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு, லவ் மட்டும்தான் பெஸ்ட்டு, லவ் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சப்பக்கட்டு கட்டாமல், சயின்ஸ் அப்படின்றது நம்மளோட ஹியூமன் ஜென்ரேஷனை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது, அதில் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத இவர் படம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக படத்தோட கடைசி 10 நிமிஷம் உங்களுக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயமாக கொடுக்கும். மொமெண்டோவில் கடைசி 30 செகண்ட்ஸில் ஜஸ்ட்டு ஒரு கார் ஸ்லோ மோஷனில் போகும்போது அந்த படத்தோட மீனிங் எப்படி உங்களுக்கு தலைகீழாக மாறிச்சோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட். படம் ஸ்கிரிப்ட் வைஸாக ரொம்பவே ஸ்ட்ராங், கிட்டத்தட்ட இன்னொரு இன்செப்ஷன் மாதிரி. விஷுவலாக நிறைய விஷயங்கள் இருக்காது. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் இருக்குது. அதனால் இன்னும் ஹானஸ்டான ரிவ்யூக்கு படத்தை நீங்களே ஒரு தடவை போய் தேட்டரில் பார்த்துருங்க. நானும் இன்னொரு தடவை பார்க்கணும். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.